ஓம் ஸ்ரீ சொல்லி உன் வாழ்க்கையில நடக்க போற அதிசயத்தையும் இனி எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுன்னு உனக்கான சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்கிட்ட தனியா பேச வந்தேன். உனக்கு பின்னால இருக்கிற எல்லாருமே உனக்கு நல்லதுதான் செய்றாங்க. எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும்னு நீயாக தவறாக நினைக்க வேண்டாம். உனக்கு பின்னால இருக்கவங்க எத்தனை பேர் உன் முதுகுல குத்த போறாங்க, உன்னை தள்ளிவிட தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போது உனக்கு தெரியாது என் செல்லமே. நீதான் உன் வாழ்க்கையை இப்போது கொஞ்சம் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். உன்னை குறை சொல்றவங்க 1000 பேர் இருந்தாலும் சரி, அல்லது ஒருவரா இருந்தாலும் சரி, யாருக்கும் விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்காம, யார் என்ன வேணா நினைச்சுக்கட்டும், எனக்கு தெரியும் நான் யாருன்னு அவர்கள் மனம் போல அவர்களை நினைக்க விட்டு விட்டு உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ தயாராகு. எல்லா இடத்துலையும் பதிலுக்கு பதில் நீ பேசிக்கிட்டே இருந்தீன்னா தேவையில்லாம உன் மனசுதான் காயப்படும், கஷ்டப்படுமே தவிர உன்கிட்ட வாக்குவாதம் செய்றவங்க நிம்மதியா நல்லா தானே இருக்காங்க. தேவையில்லாமல் யாரிடமும் பேசி வாக்குவாதம் செய்வதற்கு பதிலாக தேவைப்படுற பல இடங்களில் நீ மௌனத்தை தேர்ந்தெடுப்பதுதான் உனக்கு நல்லதாகவும் உனக்கு நிம்மதியை தர்றதாகவும் இருக்கும். எத்தனை உறவுகள் உன் பக்கத்துல இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது எத்தனை பேர் உனக்காக கூட வந்து நிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாரு. ஏதாவது ஒரு துன்பப்படக்கூடிய உன்னுடைய சூழ்நிலைகள்ல யாராவது ஒரு உறவு துடிக்கிறாங்க, உனக்காக வருத்தப்படுறாங்கன்னா அவங்க தான் உன் கூட இறுதி வரை இருப்பதற்கு தயாரான ஆள் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உன்னையும் அறியாமல் உன் மனம் புன்னகைக்குதுன்னா அதுதானே உனக்கு பிடிச்ச விஷயம். ஆனா ஒருத்தரை பார்க்கும்போது உன்னையும் அறியாமல் உன் மனம் எரிச்சலுக்கும் கவலைக்கும் உள்ளாகுதுன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில உனக்கு பிடிக்காததை செய்யறாங்கன்னு தானே அர்த்தம். அப்படிப்பட்டவங்களை பக்கத்திலே வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து தினமும் துன்பம் அடைவதற்கு பதிலாக அவங்கள விட்டு நீ தூரமா விலகி நின்னுடு. உன்னை பத்தி அடுத்தவங்க கிட்ட குறை சொல்ற மனிதர்கள் ஏற்கனவே அவங்கள பத்தி உன்னிடம் குறை சொன்னவர்கள் தான் என்பதை மறக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் ஒருவர் இன்னொருத்தரை பத்தி உன்கிட்ட புறம் பேசுறாங்க, ஏதாவது சொல்ல வர்றாங்கன்னா நீ அவர்களை ஒதுக்கி வைப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. ஏன்னா அடுத்தவனை பத்தி இன்னைக்கு உன்கிட்ட சொல்றவன் நாளைக்கு உன்னை பத்தியும் இன்னொருவரிடத்த புறம் சொல்லித்தான் பேசுவார் என் செல்லமே. அவங்களையும் மாத்த முடியாது, அவங்க குணத்தையும் மாத்த முடியாது. ஏன்னா காலங்காலமா அவங்க வாழ்க்கை இப்படிதானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்ந்த சூழலும் வளர்ந்த சூழலும் அப்படி இருக்கிறதுனால அவங்க எங்க போனாலும் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுபவர்களாகவும் அடுத்தவங்க வீட்டு கதையை பேசுறவங்களாகவும் தான் இருப்பாங்க. நீ அவங்கள விட்டு விலகி நின்னுட்டினா உனக்கு நிம்மதியாக இருக்கும். மற்றவர்களால் நீ காயப்படும் போது அவர்களை உப்பு காகிதமா நீ நினைச்சுக்கோ. ஏன்னா கடைசியில் அவை குப்பைகளாகத்தான் போய் சேரும். ஆனா நீ உன்னை காயப்படுத்தினவங்க அவங்க குப்பையில போனாலும் கூட நீ உன் வாழ்க்கையை செம்மையாய் சிறப்பாய் வாழுவாய் என் செல்லமே. யார் உன்னை நிராகரித்தாலும் அதற்காக நீ வருத்தப்பட வேணாம். இந்த உலகத்துல உன்னதமான மனிதர்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான். எப்பவுமே வைரத்தை வாங்க முடியாதவர்கள் தானே அது இருக்கிற பக்கம் கூட போகவும் மாட்டாங்க, அதை பார்க்கவும் மாட்டாங்க. அதே போலதான் உயர்வான என் பிள்ளையான உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் உன் பக்கத்துல நெருங்கவே தகுதி இல்லாதவர்களும் தான் உன்னை நிராகரிக்கவும் ஒதுக்கி வைக்கவும் செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீ உயர்வான ஆளாக உயர்வான இடத்திலேயே இருந்துவிடு என் செல்லமே. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த மனிதரிடமும் நீ பேச வேணாம். ஏன்னா உன்னுடைய வார்த்தைகளை காட்டிலும் உன்னுடைய அமைதி தான் அவர்கள் முன்பாக உனக்கு மதிப்பை கொடுக்கும். யார் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ சொல்ல வர்றதை என்னன்னு கேட்டு கவனிக்கிறாங்களோ அவர்களிடம் மட்டும் நீ பேசினால் போதும். உனக்கு மதிப்பில்லாத இடத்திலும் மரியாதை இல்லாத இடத்திலும் நீ அமைதியாய் மௌனமாய் இருப்பதுதான் உனக்கு நல்லது. யார் உன்னை நிராகரித்தாலும் யார் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் அவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர அதில் எந்த விதத்திலும் நீ நஷ்டப்பட மாட்டாய் என் செல்லமே. நீ வாழக்கூடிய இந்த நாட்கள்ல மற்ற மனிதர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் அவங்க வீட்டுல நடக்கிற விஷயங்களையும் கவனிக்காம உன்னுடைய சந்தோஷத்தையும் உன்னுடைய மன அமைதியையும் தேடக்கூடிய ஆளாக இரு. ஏன்னா மனிதனுடைய வாழ்நாட்கள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்து விடப் போவதில்லை. உனக்கு ஒரு ஆசை நிறைவேறினா மறுபடியும் வேற ஆசை வரதானே செய்யும். உன்னுடைய ஒரு தேவையையும் ஒரு வேண்டுதலையும் நான் நிறைவேற்றினா மறுபடியும் இன்னொரு தேவைக்காக என்னிடம் இன்னொரு வேண்டுதலை கேட்டுக்கொண்டு வந்து நிற்பாய்தானே. மனிதனுடைய வாழ்க்கையில எப்போதும் ஆசைகள் முடிய போவதில்லை. உன்னுடைய ஆசைக்காக நீ யாரையும் ஏமாற்ற வேண்டாம், யாருக்கும் துரோகம் செய்யவும் வேண்டாம். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே நிச்சயமாக உன்னை ஏமாற்றிவிடும் என்பதை நான் புரிந்து கொள்ளேன் செல்லமே. எப்போதும் எதற்கெடுத்தாலும் ஆசைப்பட்டு கிடைக்காததை நினைச்சு வருத்தப்படுறதை விட
கிடைச்ச வாழ்க்கையும் கிடைச்ச விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு அதை உனக்கு சாதகமாக உனக்கு சமாதானமாக ஆகும்படி பார்த்துக்கோ. ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் போது செலவாளியாக வளர்க்கவும் கூடாது, பெண் பிள்ளைகளை வளர்க்கும் போது செல்லமா வளர்க்கவும் கூடாது. 2 பேருமே வயதாகும் போது அது உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும், அவர்களுக்கும் பாதிப்பை கொடுத்துவிடும் என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் செலவு போக மீதியை சேமிக்க கூடாது. சேமிப்பு தான் உனக்கு முதல் செலவாக இருந்துவிட்டு மீதியைத்தான் செலவழிக்க வேண்டுமே தவிர, வாழ்க்கையின் புரிதல்களில் நிறைய விஷயங்களை நீ இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்க. அதிகமான அன்பை விட மற்றவர்களை பற்றி சரியான புரிதல் தான் உனக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை வாழ வைக்கும். அடுத்தவர்கள் மீது நீ அன்பு காமிச்சுக்கிட்டே இருந்தீனா அவங்க அதை ஏத்துக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர, எப்போது எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவங்க காமிக்க மாட்டாங்க. ஆனா நீ அவர்களை முழுவதுமாக புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ளலாம் அல்லவா? நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைய யாராலும் அழிக்கவோ மாத்தவோ முடியாது. ஆனா இனி வாழப்போகும் வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டுமென நீ முடிவெடுக்கக்கூடிய தகுதியை நான் உனக்கு கொடுத்திருக்கேன். இத்தனை நாட்களாய் நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் அனுபவங்களையும் துணைக்கி வச்சுக்கிட்டு இனி உன் வாழ்க்கையை நிம்மதியாய் வாழும்படி செய்ய தயாராகு. உண்மை போல பேசி வாழ்பவர்கள் எல்லாம் பொய் பேசி வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அழிந்தே தீருவார்கள். நிறைய பேர் அப்படிதானே? கலியுக காலமாகிவிட்ட இந்த உலகத்துல பொய்ய கூட அப்படியே உண்மை மாதிரி பேசி அடிச்சு சொல்றாங்க. ஆனா அந்த பொய்யாலேயே அவர்கள் ஒரு நாள் தன் வாழ்க்கையை இழக்கத்தான் போகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள் என் செல்லமே. சிக்கல்களை உருவாக்குபவனும் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்பவனும் தப்பிச்சிடுறான். ஆனா சிக்கலை தீர்க்க வருபவனும் அடுத்தவருக்கு உதவ வருபவனும் தானே இங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். நீயும் அப்படிதான் எல்லாருக்கும் நல்லது நினைச்ச, நல்லது செஞ்ச. ஆனா உன்னை யாரும் புரிஞ்சுக்காம கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்க. எப்போதும் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வது என்பது நல்ல விஷயம்தான். ஆனா அதன் மூலமாக உனக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாது என்பதிலும் நீ தெளிவாக இருந்துவிடு என் செல்லமே. ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்க போல நடிச்சுப்பாங்க, நல்லவங்களா காட்டிப்பாங்க. ஆனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவர்களின் உண்மையான முகம் வெளியில் வந்துதானே தீரும். நீ மற்றவங்களுக்கு கொடுத்தது மிகவும் சிறியதோ பெரியதோ அதை எப்படினாலும் மறந்துடணும். ஆனா வேற யாராவது உனக்கு ஒரு சிறு உதவி செஞ்சாலும் அதை உன் காலத்திற்கு மறவாமல் அவர்களுக்கு நன்றியுணர்வோடு நடந்துக்கோ. மற்றவர்கள் மீது அதிக பற்று கொள்வதும் அன்பு வைப்பதும் அவர்களை முழுவதுமாக நம்புவதும் நீ துன்பப்படுவதற்கு உனக்கு வழிவகுக்கும். ஏன்னா யார் எந்த சூழ்நிலையில எப்போது எப்படி மாறுவாங்கன்னே சொல்ல முடியாதல்லவா? நீ யார் மீது அன்பு வைத்தாலும் யார் மீது நம்பிக்கை வைத்தாலும் அளவோடு இருந்து கொள் என் செல்லமே. கோபப்படும் போது பொறுமை இழந்து வார்த்தைகளை அள்ளி தெளித்து விடாதே. அதே போல வேகமா பேசும்போதும் வார்த்தைகளை அவசரப்பட்டு விட்டுறாத. கவலையில இருக்கும்போது உன் கண்ணெதிரில் யாராவது இருந்தாங்கன்னா எப்படியாவது உன் கண்ணீரை அடக்கி விடு என் செல்லமே. உன் கூட நம்பி பழகுனவங்கள நீ பாதியில விட்டு விலகி போகவும் கூடாது. உன்னை வேணாம்னு விட்டு விலகி போனவங்களை நீ தேடி போகவும் கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையான நேரத்தில் அன்போடு நிதானமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி ஏமாந்து போகவும் கூடாது, யாரையும் நீ ஏமாத்தவும் கூடாது. உன் வாழ்க்கையின் மிகச் சிறப்பான பல நல்ல விஷயங்களை நடத்தி தர நான் தயாராகிட்டேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்.